10 பிரார்த்தனை செய்யும்போது எதுவுமே நடக்காது போயிடும். இது சமன்பட்டு இல்லை என்றால், அந்த அளவில் இல்லை என்றால், ஒரு காகிதத்தில் நம் பிரச்சனையை எழுதி சிகப்பு புஸ்தகம், அது பரிகாரத்தை பற்றி பேசுவது. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடத்தையே ஒரு புது விதமான கண்ணோட்டத்தில் பார்த்து நிறைய பேருக்கு தாந்திரிக் ரெமெடிஸ் மூலமா சுலபமாக குறைந்த நாட்கள்லேயே அவர்களுடைய வேண்டுகோள், நம்மளுடைய வேண்டுதல் என்ன, அதாவது நமக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அழகா வாழ்வியல் முறைப்படி நமக்காக சொல்ல இருக்காரு லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கய்யா? நல்லா இருக்கு. நிறைய தாந்திரிக் ரெமெடிஸ்னு சொல்கிறத விட வாழ்வியலோட சேர்ந்து ஹியூமன் லைஃபோட நமக்கு என்ன ஒத்து வரும், நம்மளால் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்ககிட்ட அணுகிறவங்க கிட்ட சொல்கிறீங்க. உங்களுடைய நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல இந்த லால் கிதாப்னா என்ன, இதற்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த முறையை இணைச்சு எப்படி ஜோதிடம் சொல்கிறாங்க? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். இப்போ லால் கிதாப்பை பொறுத்த வரைக்கும் சிகப்பு புஸ்தகம், அது பரிகாரத்தை பற்றி பேசுவது. அதனுடைய பரிகாரம் எல்லாமே நம்ம வாழ்வியலை ஒட்டி இருக்கிறது. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பொதுவாக தாந்திரிக பரிகாரம் எல்லாமே லால் கிதாப்பு தான். அதை தவிர நம்மளுடைய மரபு ஜோதிடத்திலும் தாந்திரிக பரிகாரங்கள் உண்டு. புரியுதா? இப்போ தாந்திரிக பரிகாரத்தில் லால் கிதாப்புடைய முறை வேறுபட்டு இருக்குமே தவிர எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னென்னா, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் உண்டு. அது வேற இது வேற கிடையாது. எல்லாமே பஞ்சபூத சமன்பாடுன்றது தான் முக்கியம். அந்த பஞ்சபூத சமன்பாடு தான் பரிகாரமே. அப்போது திரிதோஷம் பஞ்சபூதம், திரிதோஷம் கபம் வாதம் பித்தம், இது சமன்பட்டு இல்லை என்றால், அந்த அளவில் இல்லை என்றால் நோய் உண்டாகும். இந்த வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் தான் மனதையும் ஆட்கொள்கிறது. இந்த பித்தம் என்பது தான் கோபத்தின் வெளிப்பாடு. பித்தம் தான் கோபம். பித்தம் என்ன உக்கிரகமான ஒரு விஷயம். இந்த பித்தம் தான் சிவபெருமானை குறிப்பது. அதனால தான் அவர் அழிவுக்கு கடவுள்னு சொல்கிறார். அவர் பேரே பித்தன். புரியுதா அவனுக்கு? அப்போது பித்தம் என்பது கோபம், கபம் என்பது சோம்பல். புரியுதா அவனுக்கு? முரட்டுத்தனம், பிடிவாதம், இதெல்லாம் என்னென்னா வாதம். அதனால தான் அதுக்கு பேர் பிடிவாதம். புரியுதா அவனுக்கு? அப்போது லால் கிதாப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சனி கிரகம் சரியா இல்லைன்னா கருப்பு நாய்க்கு ஒரு சனிக்கிழமையில் ஏதாவது சாப்பாடு போட வேண்டியது. அதிலும் கோதுமை சார்ந்த பொருளை போடுன்றான். இல்லை, இந்த லால் கிதாப் ஜாதகம் இது ரெண்டும் ஒன்றா, இல்லாட்டி அதுலேருந்து ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, இல்லாட்டி இந்த ஜாதக அமைப்பை வச்சு நம்ம மரபு ஜோதிடம் தான். ஓகே, பரிகாரங்கள் மாறுபடும். ஓகே. இப்போ நம்முடைய பரிகாரங்கள் கோவிலுக்கு போவது, விளக்கேற்றுவது அப்படி இருக்கும். அதோடைய பரிகாரங்கள் கிட்டத்தட்ட பிராணிகளுக்கு நல்லது செய்வது, வேறு உயிர்களை காப்பாற்றுவது, தானம் செய்வது, இதெல்லாம் லால் கிதாப்பு. ஓகே. இப்போ ஒரு காகிதத்தில் நம் பிரச்சனையை எழுதி அல்லது ஒரு ஓலை இல்லைன்னா ஒரு இலையில் நம் பெயர்களை, அதாவது பிரச்சனையை எழுதி ஆற்றில் விடுவது ஒரு பரிகாரம். ஆற்றில் விடுவது. இப்போது இது போல பல விஷயங்கள் உண்டு. இல்லை ஒரு காகிதத்தில் எழுதி எரித்து விடுவது, இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம் லால் கிதாப்புடைய முறையின் ஒட்டி வந்தது. புரியுதா உங்களுக்கு?
அதாவது நம் பிரச்சனை நம்ம விட்டு போயிட வேண்டும். ஓகே. அது இதே என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அது பிரச்சனையை எழுதி ஒண்ணு எரிக்கணும், இல்ல ஓடுற தண்ணியில விட்டுடணும். இதே இதே தாந்திரிக பரிகாரம் தான் ம். நம் நாட்டில் பிளாக் மேஜிக்னு கூப்பிடுறாங்க. ம். பிளாக் மேஜிக்னா மந்திரம் மாந்திரீகம்னு சொல்கிறோம். இந்த மந்திரம் மாந்திரீகத்திலும் இதே வழிதான். விஷயம்தான். ம். இந்த மந்திர மாந்திரீகம் என்பது அதர்வண வேதத்திலிருந்து வந்தது. 4 வேதத்தில் அதர்வண வேதம் தான் மருந்து, மாயசித்து எல்லாத்த பற்றியும் பேசக்கூடியது. சொல்றது. ம். கிட்டத்தட்ட அதர்வண வேத பரிகாரம் மாதிரி தான் இருக்கும். ம். அப்போது அதர்வண வேத பரிகார பிரகாரம் இந்த மந்திரவாதிகள் என்ன செய்வாங்க, ஊடு போன்ற மந்திரங்களில் அந்த குறிப்பிட்ட மனிதரை நேரடியாக தொல்லை செய்வதற்கு பதிலாக ஒரு பதுமை செய்து அந்த பதுமையில் அவரை ஆவாகனம் செய்து அந்த பதுமைக்கு கெடுதல் செய்யும்போது அவருக்கு நடக்கும். இது ஒரு பொம்மை மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா. மாவுல ஒரு பொம்மை ஆமா. மாதிரி பண்ணி வச்சு அதுல அந்த குத்துறதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா. அதெல்லாம் என்ன? அப்போ அவங்களுக்கு தொல்லை உண்டாகும் அந்தந்த அந்தந்த பாகத்தில், அந்தந்த உறுப்பில். இது உண்மையா? உண்மையிலே? உண்மை. எப்படின்னா, இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்றால் ரிமோட் ஆக்சிஸ் அப்படின்று கம்ப்யூட்டரில் உண்டு. ம். கணனியில் ரிமோட் ஆக்சிஸ். அதாவது நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த ரிமோட் ஆக்சிஸ் அலோ பண்ணினா போதும், அதாவது அவரை அனுமதித்தால் போதும், எங்கிருந்தோ அவர் என் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுவார். ஓகே. புரியுதா உங்களுக்கு? இது இன்றைக்கும் கம்ப்யூட்டர் உலகத்தில் சகஜமானது. அவர் எனக்கு ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணுவார், என்னுடைய கம்ப்யூட்டரில் உள்ள பிரச்சனைகளை, சாஃப்ட்வேர் பிரச்சனைகளை அவர் சரி பண்ணுவார். இதுபோல் இன்னொருவர் மனதில் புகுந்து தொந்தரவு பண்ணுவதற்கு பேர் பிளாக் மேஜிக். ஓகே. ம். இப்போது பொதுவாக வந்து நம்ம கம்ப்யூட்டர், செல்ஃபோன்லலாம் ஹேக்கிங்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமா, ஆமா. இப்போ இது மாதிரி நம்முடைய பேங்கில் இருக்கக்கூடிய பணத்தை இன்னொருத்தர் எடுத்துக்க முடியும். ஆமா. அப்படி இருக்கும்போது எங்கிருந்தோ இவர் செய்யும்போது ஆமா. எங்கிருந்தோ நம் மனதுக்குள்ள அவரால் நுழைய முடியும். நிறைய பேர் சொல்றாங்களே, எனக்கு பில்லி சுனிய வச்சுட்டாங்க, என்னுடைய அதான், சொத்தெல்லாம் அதுதான். பறி போச்சு, அதான் செய்வினை. எனக்கு வந்து பேரலிசிஸ் வந்ததுக்கு காரணம் இதுதான். ஒருத்தருடைய உடல்நிலையை கூட அது மூலமா வந்து கெடுத்து கட்டாயமா. அவங்கள பண்ண முடியும். அதாவது மனதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டால் ம். எல்லாத்தையும் பண்ணலாம். காரணம், உங்கள் உடல் என்பது வெறும் கூடு தான். மனம் இயக்குவதால் தான் உடல் இயங்குகிறது. ம். மனம்தான் தலைவன், உடல் என்பது அடிமை. ம். காரணம், உயிர் இழந்த பிறகு உடல் இருக்கிறது, ஆனால் கை காலை அசைக்க முடியவில்லை. காரணம், மனம் இல்லை. ம். இதை ஜோதிட சான்றில் சொல்லணும்னா, உயிர் என்பது சூரியன், ம். மனம் என்பது சந்திரன், லக்னம் என்பது உடம்பு. ம். இந்த முப்பரிமாணமும் தெரிந்தாதான் ஜோதிடமே. ஒரு பொருளை பார்க்குறோன்னா நீளம், அகலம், உயரம், முப்பரிமாணம் தெரியலன்னா அந்த பொருளுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ இந்த முப்பரிமாண ஜோதிடத்தை எடுத்து கொண்டு வருவது தான் லால் கிதாப். இந்த லால் கிதாப்பில் எல்லா விதமான பரிகாரங்களும் சூரியன், சந்திரன், லக்னத்தை ஒட்டி தான் இருக்கும். ஓகே. இப்போ இதுதான் லால் கிதாப்புடைய அடிப்படை. சொல்லுங்க. அருமை. இப்போ லால் கிதாப்கான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது சந்திரன்லேருந்தும் பலன் எடுக்கணும், ம். லக்னத்திலேருந்தும் பலன் எடுக்கணும், சூரியன்லேருந்தும் பலன் எடுக்கணும். இது மூன்றில் எது உயர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது சில பேருடைய ஜாதகங்கள் சந்திரனால் இயக்கப்படும், சில ஜாதகங்கள் லக்னத்தால் இயக்கப்படும், சில ஜாதகங்கள் சூரியனால் இயக்கப்படும். சில பேருக்கு லக்னம் வேறையா இருக்கும், சந்திரன் வேற இடத்துல இருக்கும், சூரியன் வேற கட்டத்துல இருக்கும். இது எப்படி? அதான் இப்போது நம்ம வீடுகளில் 3 ஃபேஸ் கரண்ட்டுன்னு சொல்கிறது உண்டு. ம். இந்த 3 ஃபேஸில் வேறு வேறு மின்சார சாதனங்கள் இயக்கப்படும். ம். ஒரு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும், இன்னொரு ஃபேஸில் டிவி இருக்கும்.
அப்போது எந்த ஃபேஸு வேலை செய்கிறது என்று கண்டுபிடிக்கணும். அப்போது 2 ஃபேஸ் போனாலும் ஒரு ஃபேஸ்லனா அதுக்குள்ள மின்சாதனம் தான் வேலை செய்யும். எந்த ஃபேஸு இல்லை என்று நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் எது குற்றமுடையதுன்னு கண்டுபிடிக்கணும். சூரியன் பலமானதா, சந்திரன் பலமானதா, லக்னம் பலமானதா? காரணம் சக்தினாலே 3 தான் இருக்குது. இச்சாசக்தி, ஞான கிரியாசக்தி, ஞானசக்தி. ஞானசக்தி. இப்போ இச்சைன்னா ஆசைன்னு அர்த்தம். அப்போ இச்சாசக்திக்கு பேர் என்ன? சந்திரன். ஏன்னா மனோகாரகன்னா ஆசையை தூண்டுபவன். ம். ரைட்டா? ஞான சக்தினா சூரியன். அந்த ஞானம், அந்த வேலையை செய்யக்கூடிய ஞானத்தை யார் கொடுக்குறான்னா சூரியன் கொடுக்குறான். இந்த கிரியாசக்தின்றது பதில். என்ன நடக்கப் போகிறது? நல்லதா கெட்டதா? அந்த கிரியான்ற வார்த்தையிலிருந்து தான் கிரியேட்னு ஒரு வார்த்தை வந்தது. ம். கிரியா அதான் கிரியேட். உருவாக்குதல். அப்போ உற்பத்தி செய்வது, விளைவை அனுபவிப்பது. அப்போ இந்த கிரியாசக்தி தான் லக்னம். அப்போது இவருடைய வேலையில் கிரியாசக்தி நன்றாக இருக்கிறதா, ஞானசக்தி நன்றாக இருக்கிறதா, இச்சாசக்தி கரெக்டாக சரியாக இருக்கிறதா? ம். காரணம் இச்சாசக்தி மட்டும் இருந்து இந்த 2 சக்தி இல்லைன்னா இவருடைய கனவுகள் கலெக்டர் ஆனோன்னு இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய வேலை வேற. அவரால் அந்த ஞானசக்தி இல்லாததனால் அந்த நிலையை அடைய முடியாது. நீங்கள் பெரும்பாலும் பெரிய கனவுகளோடு இருந்து கொண்டு திறமை குறைவாக இருப்பவர்களுக்கு இச்சாசக்தி மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஞானசக்தியும் கிரியாசக்தியும் கம்மியாக இருக்கும். அதனால் அவர் தோற்று போவார். சிலருக்கு அந்த பதவியை அடையக்கூடிய ஞானம் இருக்கும், ஆனால் விதி பிரகாரம் அந்த விஷயத்தை அடையவே முடியாது. அப்போது அவருக்கு சூரியன் நல்லா இருக்கும், ஆனால் லக்னம் கெட்டு போயிருக்கும். கெட்டு போகிறதுனா எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது ஒன்றுக்கொன்று 1, 5, 9 இருக்கணும். அதாவது சூரியன், சந்திரன், லக்னம் 3மே 1, 5, 9. காரணம் 1 என்பது நாம், 5 என்பது நம்முடைய குழந்தைகள் அல்லது நண்பர்கள், 9 என்பது நம் தந்தை. அப்போ 9 என்பது எல்லா விஷயத்துக்குமே, இதை எல்லா எல்லா விஷயத்திலுமே பொருத்தி பார்க்கலாம். காரணம் 9 என்பது காரணம், 1 என்பது நிகழ்வு, 5 என்பது விளைவு. இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தில் தான் லால் கிதாப்பு பரிகாரங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிர்களும் ஒன்றுதான்றது தான் அதனுடைய தத்துவம். நிச்சயமாக. ஸோ இப்போ லால் கிதாப் பற்றி நம்ம பேசினோம். அதில் நிறைய தாந்திரிக் பரிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. நான் சில பிரச்சனைகள் சொல்கிறேன். அதில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு தாந்திரிக் பரிகாரங்களோ வாழ்வியல் பரிகாரங்களோ செய்யறதுனால இது கண்டிப்பாக சுய ஜாதகம் இல்லை, பார்த்துட்ருக்க நேர்களுக்கு பொதுவாக இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ரெமெடிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வெரி ஷார்ட் டைமில் உங்களுக்கான என்ன வேண்டுதலோ என்ன நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகலாம். முதல்ல நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறது கடன் பிரச்சனை. கடன் கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அது பேங்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், ஒரு அவசரம் எனக்கு அந்த கடன் வேணும், அப்போ தான் என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? வாங்கின கடனை என்னால் அடைக்கவே முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன், அதனாலேயே நான் இன்னும் கடன்காரன் ஆகிட்டேன். இந்த 2 தரப்பில் இருக்கிறவங்களும் என்ன மாதிரி தாந்திரிக் ரெமெடிஸ் பண்ணலாம்? கடன் வேணும்னா வியாழக்கிழமை சந்திர ஹோரை அல்லது செவ்வாய் ஹோரையில் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். என்ன மாதிரி? வெறும் மனசுல நினைச்சா? அதாவது எப்பவுமே பிரார்த்தனை என்பது ஒன்றாக தான் இருக்கணும். நிறைய எடுத்துக்கோ. 10 பிரார்த்தனை செய்யும்போது எதுவுமே நடக்காது போயிடும். ஆக ஒரே அம்பு, ஒரே குறிக்கோள் அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒரே குறிக்கோளை வைத்துக்கொண்டு தியானம் செய்தால், அதாவது வியாழக்கிழமை
அதாவது குருவின் நாளில் சந்திர ஹோரை சந்திர ஹோரை. அல்லது செவ்வாய் ஹோரை, இது ரெண்டும் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த குரு மங்கள யோகம் உண்டாகும். அப்போ அதில் குரு சந்திர யோகம் வந்தாலும் இது நடக்கும். கடன் கிடைக்கும். அவங்க ஆமாம், கேட்குற இடத்துல யோகங்களை meditation. நாமே உண்டாக்கி கொள்ளக்கூடிய வழி குருவும் செவ்வாயும் குருமங்களம், குருவும் சந்திரனும் குருச்சந்திர யோகம். இந்த யோகங்களை அந்த கிழமையில் அந்த ஹோரையில் செய்யும்போது அந்த யோகம் கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் மெடிடேஷன் மட்டும்தான் அவங்க ஆமாம், செய்ய தியானம் வேண்டியது. தியானம் தியானத்து தியானம் தான். மனசுல ஒரு கேள்வி ஆமா, நினைச்சு அந்த ஓரை ஆமா. அந்த ஒரு தியானம் என்பது ஒன்றுமே இல்லை, ம், நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம் மனதாலேயே பூஜிக்கிறது. மனதாலே பூஜிக்கணும். இதேதான் கடன் கிடைக்க கடன் அடைக்க ரெண்டுத்துக்குமே இதே வழி. ஆமாம். சரி, இதை தாண்டி மெடிடேஷனை தாண்டி ஏதாவது வாழ்வியல் பரிகாரம்னு இருக்கா? வாழ்வியல் பரிகாரம்னா செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தின் ஒரு பகுதியை கொடுத்தால், திருப்பி கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு அதாவது ஒரு பகுதியை சிறிய பகுதியை கொடுத்தால் விரைவில் அந்த கடன் இல்லாமல் போகும். ஓகே. ஏன்னா கடனை அடைக்கக்கூடிய சக்தி செவ்வாய்க்கு உண்டு. அதுவும் ராகு காலத்தில் கட்டாயமாக அது நடக்கும். நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தரப்பினர், ஒரு பூமியாவது என் பேர்ல என் வாழ்நாள்ல வாங்கிடணும், வாங்கின நிலம் விற்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு அவசர தேவை இருக்கு, அந்த நிலத்தை நான் விற்கணும், நல்ல இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம விற்கணும். ஸோ இப்படி வாங்க விற்க இரண்டுத்துக்கும் வந்து பரிகாரம், தாந்திரிக் பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம்னா என்ன பண்ணணும்? அதாவது எந்த ஊரில் நிலம் வாங்க வேண்டுமோ, எந்த இடத்தில், ம், அந்த இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து வரணும்.